செல்வி சார், நிறைய விஷயங்கள் நீங்க சொல்றீங்க. ஆனா முக்காவாசி விஷயங்களை பார்க்கும்போது நெகட்டிவா இருக்கு. பாசிட்டிவா அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு 3 விஷயங்களை ஷேர் பண்ண முடியுமா? 2031 வரைக்கும் நம்ம நிம்மதியாக இருக்கோமா, உயிர் இருக்கா, சாப்பிட்றோமா, ஹாப்பியாக இருக்கிறது தான் 2031 வரைக்கும். ஜெயிக்கலாம் முடியாது. உலகம் ஃபுல்லாக டார்ச்சர் தான். டார்கெட்டே அடுத்தது இந்தியன்ஸ் தான். வேர்ல்டு ஃபுல்லாக இந்தியன்ஸை டார்கெட் பண்ணுற ஒரு ஏக்கம் ஆரம்பிக்கும். 2031 வரைக்கும் நிலம் நடக்கும். கிளைமேட் சேஞ்சு, வெயிலெல்லாம் தாங்க முடியாதது, சன்ஸ்ட்ரோக்கெல்லாம் நிறைய பேர் சாவறது, சின்ன பசங்கள்லாம் சாவறது. நீங்கள் நினைக்க முடியாத வெயில் வரும், நினைக்க முடியாத குளிர் வரும். நீ இப்போ செல்வியை பற்றி என்ன கமெண்ட் போடலாம், இந்த ஆள் வாயில் நல்லதே வராது, நீ போட்டுக்கோ, சந்தோஷம். ஆனால் நான் கொரோனாக்கு முன்னாடியே நோயால் உபத்திரம் வரும்னு சொன்னேன். அது குமுதம் பக்தி புக்கிலே எழுதியிருக்கேன். அது எப்பவுமே காட்ட முடியும். புது வகையான நோயால் தொந்தரவு வரும்னு போட்டேன். கொரோனான்னு ஏன் சொல்லலைன்னு கேட்டான். செல்வி சார், இந்த கேஸ் தட்டுப்பாடு இருக்கு, பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்கு. இதனால இந்தியாவில் லாக்டவுன் வருமா? அதான் லாக்டவுன்ன்றதுல விலைவாசி நிறைய வரும், வரி ஏற்றம் நிறைய இருக்கும். விலைவாசி தாங்க முடியும். ஒரே நாளில் 10 லட்சம் பேருக்கு வேலை போகும். டாலர்ஸில் ப்ராப்ளம் வரும், தலைவர்களுக்கு கொல்லப்படுறது ப்ராப்ளம் வரும், தலைவர்களுக்கு பைத்தியக்கார முடிவுகள் எடுக்கிறது ப்ராப்ளம் வரும், எல்லா ப்ராப்ளம் வரும். நீங்கள் இன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்கு 15,000 ரூபாய் செலவு பண்ணுறீங்கன்னா, மார்க் மை வேர்ட்ஸ், மே மாதத்துலேருந்து 30,000 ரூபாய் ஆகும். 15,000 ரூபாய் டெபிசிட்டி வரும். அதே போல் தங்கம் சீப்பாக இன்னும் வரும். வந்தவுடனே வாங்கிட்டு அது கண்டிப்பாக பெருசாகிடும். நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. 24 கேரட் 52 ரூபா இருக்குச்சா, வாங்கிடுங்க, 3 வருஷம் மறந்துடுங்கன்னு. 24 கேரட்டு 54 லட்சம் இருந்த தங்கம் 1 கிலோ 1,80,00,000 ரூபாய்க்கு போச்சு. நான் அப்பவே சொன்ன வித்துருங்க. விற்கலைன்னா நான் பண்ண முடியும். இந்த வார் எப்போ முடியுங்கிறது நிறையா பேரோட கேள்வியாக இருக்குது சார். இது ஈரான் அவர் அளிக்கிறது எல்லாரும் இப்போ இன்னைக்கு பேசலாம். ஆனால் அமெரிக்கா எப்படி ஆகும்னா, அந்த நாடுகளிலே மாகாணங்கள் இருக்கு. அந்த மாகாணங்கள்லாம் போர்க்கொடி தூக்கக்கூடிய காலகட்டம். ஸோ அமெரிக்காக்கே தங்களுடைய நாட்டினுடைய அந்த ஒத்துமையை சிதைக்கிறதுக்கு தான் ட்ரம்ப் என்ற ஒரு முகம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். உலக அரசியல்னு பேசும்போது நீங்கள் 2025 சொன்னீங்க பெரிய வார் வரப்போகுதுன்னு. கன்சிக்யூட்டிவாக இப்போ அந்த கொரோனா மனிதன் உருவாக்கின ஒரு நோயின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணீங்க. நிறையா இயற்கை சீரழிவு வந்துச்சு. வயநாடு போது நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணீங்க. ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் அகமதாபாத், அது ப்ரெடிக்ட் பண்ணீங்க. அதே மாதிரி இந்த வார் நான் பண்ணல, பஞ்சாங்க குறிப்பை வச்சு நான் காப்பி அடித்தேன். இந்த வார் எப்போ முடியுங்கிறது நிறையா பேரோட கேள்வியாக இருக்குது சார். சந்தோஷ், 2031 வரைக்கும் நம்ம நிம்மதியாக இருக்கோமா, உயிர் இருக்கா, சாப்பிட்றோமா, டூ மச் கமிட்மெண்ட் வச்சுக்காது. 2031 ஆமாம், முடிஞ்சால் லோன்லாம் க்ளோஸ் பண்ண பாரு. பெரிய வீடு வாங்கிட்டேன், செல்விக்கு என்ன, நான் சொல்கிறது எல்லாமே. செல்வி கூட நிறைய லோனெல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு அது விற்று தான் பண்ணுறேன். ஏன்னா என்ன வேணுமா நடக்கலாம். ஹாப்பியாக இருக்கிறது தான் 2031 வரைக்கும். ஜெயிக்கலாம் முடியாது. உலகம் ஃபுல்லாக டார்ச்சர் தான். ஃபாரினில் இருக்கவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டேன். நான் முதலே சொன்னது தான். டார்கெட்டே அடுத்தது இந்தியன்ஸ் தான். விளையாட்டாக இருக்கும். வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கும். வேர்ல்டு ஃபுல்லாக இந்தியன்ஸை டார்கெட் பண்ணுற ஒரு ஏக்கம் ஆரம்பிக்கும். நீங்கள் எழுதிக்கிங்க, டேட்டை போட்டு வச்சுக்கிங்க. இந்தியன்ஸ் எந்த ஊரில் இருக்கானோ அவன் திறமையால் டெவலப் ஆகிறது ஏற்றுக்க மாட்டாங்க. அவன் கஷ்டப்பட்டு முன்னேறதை ஏற்றுக்காது. ஏன்னா இந்த காலம் அப்படி, இந்த கிரகம் அப்படி. சனி மீனத்தில் இருக்கக்கூடிய காலம். வாக்கியப்படி வந்தாவே 28 வரைக்கும். அடுத்தது மேஷத்துக்கு சனி வருது. ஸோ நீச்சம் செவ்வாய் வீட்டுக்கு. 2031 வரைக்கும் நிலம் நடக்கும். கிளைமேட் சேஞ்சு, வெயிலெல்லாம் தாங்க முடியாதது, சன்ஸ்ட்ரோக்கெல்லாம் நிறைய பேர் சாவறது, சின்ன பசங்கள்லாம் சாவறது. நீங்கள் நினைக்க முடியாத வெயில் வரும், நினைக்க முடியாத குளிர் வரும். ஏதோ நம்ம நாட்டில் நினைக்கலாம். இப்போ லண்டனில் ஏதோ ஒரு -20 வருதுன்னு வச்சுக்கோங்க, ரெகுலர். -40 போமா. அப்போ யோசிச்சு பாருங்க. வெயிலும் இன்டென்ஸாக இருக்கும், குளிரும் இன்டென்ஸாக ஆகும், ஃப்ரோஷன் ஃப்ரீசிங் ஆகும். ஸோ இதெல்லாம் பெரிய கொடுமையான இயற்கை கோரதாண்டவம். நேச்சுரல் கலாமிட்டி, நிலநடுக்கங்கள் புரட்டி போடும். இப்போ வார் பண்ணுற ஏரியா, யுத்தத்தில் அடிப்பட்ட ஏரியா, அந்த ஏரியாவில் பனிப்பொழிவுகள், அதாவது டெசர்ட் ஸ்டார்மு எல்லாமே வரும். நிறைய பிரச்சனை வரும். எந்த ஊர்லேயும் திருப்பி அந்த நிறைய ரீவாம் பண்ணுறது, அது பண்ணுறது, இது வரி தான், எல்லாத்துக்கும் வரி.
வரி ஏற்றம் நிறைய இருக்கும், விலைவாசி வந்து தாங்க முடியாது. நீங்கள் இன்றைக்கி உங்கள் குடும்பத்துக்கு 15,000 ரூபாய் செலவு பண்ணுறீங்கன்னா, மார்க் மை வேர்ட்ஸ், மே மாதத்துலேருந்து 30,000 ரூபாய் ஆகும். 15,000 ரூபாய் டெபிசிட்டி வரும். அந்த 15,000 ரூபாய் நீங்கள் எப்படி சம்பாதிக்கணும், அதுக்கு அடுத்து இன்னும் வேறு என்ன தொழில் போகலாம், வேறு என்ன ஆல்டர்னேட்டில் எங்கே போய் உட்காரலாம், இதெல்லாம் இந்த உலகம் திங்க் பண்ணக்கூடிய காலகட்டம். எழுதிக்குங்க மையிலேருந்து, எங்கேயும் போக போகிறது இல்லைண்ணா. இப்போ 15,000 ரூபாய் ஒரு பேசிக் இருக்கிறவங்களுக்கு 30,000 ரூபாய், 10 லட்ச ரூபா செலவு பண்ணுறவங்களுக்கு 20 லட்ச ரூபாய், அப்படியே டபுள் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ ஏழைகளுக்கு தான் நான் ரொம்ப கஷ்டப்படுவோம். அதை மிடில் கிளாஸ் அதை நிறைய ஃபாரினில் கமிட்மெண்ட் பண்ணி, ஃபாரினில் அதை பண்ணி, பிள்ளைங்கக்கிட்டலாம் சொல்லிவிடு, 1 கோடி 2 கோடி எல்லாம் கொடுத்து எனக்கு படிக்க வைக்க முடியாது, கடன் வாங்கி இருக்கிறவங்க படிக்க வைங்க. கடன் வாங்கி உனக்கு வேணும்னா அதை வந்து நான் டெபாசிட்டாக போட்டு வைக்கிறேன், உனக்காக ஒரு லேண்டு வாங்கி உன் பேருக்கே ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிறேன், நீ அதை வந்து 5 வருஷம் பொறுத்து அது உன்னை காப்பாற்றும். இப்போ நான் எது பண்ணாலும் உனக்கு புரியாது. ஏன்னா எந்த வேலையெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்காதபடி ஒரே நாளில் 10 லட்சம் பேருக்கு வேலை போகும். அவங்க என்ன பண்ண முடியும்? டாலர்ஸில் ப்ராப்ளம் வரும், இதில் ப்ராப்ளம் வரும், ஊருங்களில் ப்ராப்ளம் வரும், தலைவருங்க போடுற பிரச்சனை ப்ராப்ளம் வரும், தலைவருங்களுக்கு கொல்லப்படுறது ப்ராப்ளம் வரும், தலைவருங்களுக்கு வந்து பைத்தியக்கார முடிவுகள் எடுக்கிறது ப்ராப்ளம் வரும், எல்லா ப்ராப்ளம் வரும். அதில் இந்தியன்ஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறவங்களாம் நிறைய எஃபெக்ட் ஆகும். இந்தியன்ஸ் வந்து இப்போ நிறைய வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்க ஒர்க்கு தான் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கெல்லாமே வந்து இப்போ இந்தியன் பண்ணி கொடுக்குற ஒர்க்குக்கு வந்து மற்ற ஊரில் பாவர்ட்டினால இப்போ வந்து இந்தியன் வந்து 1 லட்ச ரூபா பண்ணி கொடுக்கணும்னா நான் 40,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறேன். ஸோ அவனுக்கு தான் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் இதெல்லாம் நடக்கும். அதே போல் நான் சொல்கிறது, ஒரு 4 ஏக்கராவது ஒரு ட்ரை ஏரியாவில் வாங்கி வைங்க, ரொம்ப சீப்பாக இருக்குது, அதெல்லாம் விலைவாசி உயர்ந்துடும். நான் சொல்கிறது வசதி இருக்குது, 10 லட்ச ரூபாய் ஒரு ஏக்கர்னால் 10 ஏக்கர் வாங்கி வைங்க, மறந்துடுங்க, நல்லா வளரும். அதே போல் தங்கம் சீப்பாக இன்னும் வரும், வந்தவுடனே வாங்கிடுங்க, வாங்கிட்டு அது கண்டிப்பாக பெருசாகிடும். தங்க விலையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது வாழ்க்கையில், ஒரு கிராமெலாம் அவ்வளோ உயரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது நான் கிரகத்தை வச்சு சொல்கிறேன், நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. நான் 52 ரூபா இருக்கிறச்ச தங்கத்தை சொன்னேன், 24 கேரட் 52 ரூபா இருக்கிறச்ச வாங்கிடுங்க, 3 வருஷம் மறந்துடுங்கன்னு. 54 ரூபாய் இருக்கிற தங்கம் 24 கேரட்டு 1,54 லட்சம் இருந்த தங்கம் 1 கிலோ 1,80 லட்ச ரூபாய்க்கு போச்சு. நான் அப்போவே சொன்னேன் விற்றுருங்கன்னு. 1,60 ஸ்டாண்டர்டாக இருந்தது, விற்றுருங்கன்னு. விற்கலைன்னா நான் பண்ண முடியாது, செல்விகா ஷேர் கொடுக்குறேன், பேராசை பெருநஷ்டம். அரைச்சி 52 திருப்பி நீ விற்றுட்டு லாபத்தை வேறு எதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 52 லட்ச ரூபா திருப்பி வாங்கிக்கோ, இவ்வளோதான் மேட்ரு. ரொம்ப சீரியஸான டிஸ்கஷனுக்குள்ளே போயிட்டோம். இப்போ என்னோட ஃபேவரட்டான செக்மெண்ட்டு, ஸோ யதார்த்த ஜோதிடர்லேருந்து இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கான ஜோதிடராக இருக்கீங்களா அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே போக போகிறோம். ஸோ உங்களோட ஃபேன்ஸ், உங்களோட ஆடியன்ஸ் நம்ம போன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டதுலேருந்து வச்சு சில கொஸ்டின்ஸ் வச்சுருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு நான் பிச் பண்ண போகிறேன் சார். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது ரேபிட் ஃபயர் மாதிரி சார். நிறைய ஐடி கம்பெனியில் வந்து லே ஆஃப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். என்னெல்லாம் பண்ணால் இந்த லே ஆஃபை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேபிட் ஃபயரில் சொல்லுங்கள். ஒரே ஒரு விஷயந்தான், எப்பவுமே வேலைன்னா பெருமாள் தான். கோவிந்த நாமாலின்னு ஒரு மந்திரம் இருக்கும், சோறு சாப்பிட்றியோ இல்லையோ டெய்லி கேட்டுடு, பெருமாள் ஒன்றா காப்பாற்றிடுவார். ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் ரொம்ப கேவலமாக பண்ணுறாங்க, அதே ஆப்போசிட்டில் ஆர்சிபி ரொம்ப பயங்கரமாக பண்ணுறாங்க. இந்த வருஷம் யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க சார். அதாவது நான் தான் சொல்கிறேன், எனக்கு நிறைய அனலைஸ் பண்ணுறதுனால இந்த கிரிக்கெட் பக்கம் போகல. அது வந்து கிரிக்கெட் போனால் அது சூதாட்டத்துக்கு போகும். ஆனால் என்ன பொறுத்தவரை தம்பி பாலாஜி இருப்பார், அவர்கிட்ட கேளுங்க, கரெக்டாக சொல்லுங்கள். ஓகே சார், சூப்பர் சார். இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றிலாம் நீங்கள் நிறையா சொல்கிறீங்க சார். இப்போ அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணலான்னா ஆஸ்ட்ராலஜரை தாண்டி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசராக ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? 2 மிக்ஸ் பண்ணி. கோல்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய லெவலுக்கு வரும், நினச்சே பார்க்க. நல்ல நீங்கள் வாங்குறதோட லாபம் வந்துச்சுன்னா 30% 40% வருஷம் விற்றுடணும். விற்றுட்டு நீங்கள் எந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அதை திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, பட் ப்ராஃபிட் உங்களுக்கு இருக்கும். அதே போல் ட்ரை லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, நல்ல விலை உயர்ந்த இடத்துலலாம் போகாதீங்க, ஊருக்குள்ளே போகும்.
வாங்கி போடுங்க, டாக்குமெண்ட்டை மட்டும் கரெக்டாக பார்த்துங்க. கண்டிப்பாக அதெல்லாம் வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் வேறு லெவலில் இருக்கும். எல்லா இடத்துலையும் லேண்டு பற்றாக்குறை வரும். ஸோ நீங்கள் 1 ஏக்கர் வாங்கி வச்சுருந்தாலும் சரி, 100 ஏக்கர் வாங்கி வச்சுருந்தாலும் சரி, புத்திசாலி. இது ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, செல்வி சார் இந்த ட்ரம்ப் பையன் ஜாதகம் உங்ககிட்ட இருக்கா, பார்த்து ஏதாவது அவருக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, அதாவது அவருக்கு இறங்குமுகம் வந்து கண்டிப்பாக ஆரம்பிச்சிடும், அதில் ஒன்றும் டவுட் பட வேண்டாம். ஆனால் என்னன்னா சில சமயத்தில் சில அரக்கர்கள், சில சர்வாதிகாரிகள் உலகத்துக்கு வருவார்கள். மக்கள் வந்து அவர்களால் வதைப்படணும்னு இருக்கும். இப்போ எப்படின்னா இவரால் என்னன்னா அமெரிக்காவுக்கு அழிவுது. இது ஈரான் அவர் அழிக்கிறது எல்லாரும் இப்போ இன்றைக்கி பேசலாம். ஆனால் அமெரிக்கா வந்து எப்படி ஆகுன்னா, அந்த நாடுகளிலே மாகாணங்கள் இருக்குது, அந்த மாகாணங்கள்லாம் போர்க்கொடி தூக்கக்கூடிய காலகட்டம் வரும். ஸோ அமெரிக்காவுக்கே தங்களுடைய நாட்டினுடைய அந்த ஒத்துமையை சிதைக்கிறதுக்கு தான் ட்ரம்ப் என்ற ஒரு முகம். ஸோ அது சீக்கிரம் ஆரம்பிக்கும். அவர்களுக்குள்ள பிரச்சனை வரைச்சா ட்ரம்ப் வெளியிலலாம் வர முடியாது. கடுமையான பிரச்சனைகள் அவங்க நாட்டிலே வரும். ரஷ்யா மாதிரி உடைக்கிறதுக்கு முயற்சிகள் எடுப்பார்கள். அதனால தான் நான் நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்கன்னு, கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அந்த கலவரங்கள் பூமி ஆரம்பிச்சிச்சுன்னா அமெரிக்கா வந்து இந்தியாவோட ரொம்ப மோசமாக இருக்கும். அதை பார்க்கக்கூடிய காலகட்டம் விரைவிலே வரும். செல்வி சார், இந்த கேஸ் தட்டுப்பாடு இருக்குது, பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்குது, இதனால இந்தியாவில் லாக்டவுன் வருமா? அதான் லாக்டவுனுன்றதில் விலைவாசி நிறைய வரும், விலைவாசி வரும். நம்ம வந்து அந்த காலத்துக்கு மாதிரி, நான் ஒரு இதில் கூட சொன்னேன், கொஞ்சம் சைக்கிள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிங்க, மெட்ரோ யூஸ் பண்ணுறது கற்றுக்குங்க. ஏன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டெல்லாம் நிறைய இதுவாகிடும். ஏன்னா விலைவாசி தான் சமாளிக்க முடியாத விலைவாசி வரும், நீங்கள் நினைக்கவே முடியாத விலைவாசி வரும். அதுக்கு தான் பிரச்சனை. பட் லாக்டவுன் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் எப்படி ஃபீட் பண்ணுவாங்க? மக்களுக்கு வந்து லாக்டவுன்லாம் இனி கொடுக்கவே மாட்டாங்க. இப்போ கொரோனாலேருந்து ஒன்று கற்றுக்கினீங்கல்ல, கொரோனா ஆச்சு, 10,000 பேர் வேலை செய்கிற ஐடி கம்பெனிலாம் டக்குன்னு வெளியில் வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சு வேலை செய்ய கற்றுக்கினா. ஸோ இந்த மாதிரி இப்போ பெட்ரோலியம் இதுக்கு வந்து அடுத்த அட்வான்டேஜாக எலக்ட்ரிக்கல் வண்டி, இவி வெஹிக்கிள்ஸு, இவி கிச்சன்லாம் இப்போ ஹோட்டலுங்களுக்கெல்லாம் இனிமேல் வந்து இந்த கேஸுன்றது இல்லாமல் இப்போ நிறைய பேர் எல்லாமே எலக்ட்ரிக்கல்லையே உள்ளே வந்து கிச்சன் ரெடி பண்ணுறாங்க. அதுபோல் ஒரு அட்வான்ஸுக்கு போயிடுவாங்க. ஏன்னா ஒரு அடி வாங்கினா தானே ஒரு அடி வாங்கும். ஸோ பட் இப்போ இருக்கும், இந்த வருஷம் நமக்கு பிரச்சனை இருக்கும், பரப வருடம் இருக்கும். ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லாம் இனிமேல் வந்து இப்போ அந்த ஃபீல்டுக்காரங்களுக்கு, இப்போ எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு இப்போ வந்து டைம் நல்லது. எப்படி வந்து ஜிங்கோவிட்டுக்காரங்களுக்கு துட்டு கொடுத்தோம்ல நம்ம கோவிட்டில் மாஸ்க்குக்காரங்களுக்கு துட்டு கொடுத்தோம் இல்லையா, அதுபோல் கோவிலில் வந்து சானிடேஷனுக்காரங்களுக்கு துட்டு கொடுத்தோம் இல்லையா. இப்போ வந்து இவங்க குபேரன் எங்கே திரும்புகிறான்னா எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் பண்ணுறவங்களுக்கு திருப்புறான். ஆமாம், இண்டக்ஷன் ஸ்டவ் பண்ணுறது, விறகடுப்பில் வந்து எப்படி ஈஸியாக பண்ணுறது, மாற்று இது சோலார் பவரில் எப்படி பண்ணுறது, அது மாதிரி தான் இனிமேல். செல்வி சார், நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் முக்கால்வாசி விஷயங்களை பார்க்கும்போது பகீர்னு இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. பாசிட்டிவாக அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு 3 விஷயங்களை ஷேர் பண்ண முடியுமா? எனக்கு தெரியவே இல்லை, பாசிட்டிவே தெரியவே இல்லை. அதனால் 2031 வரைக்கும் நான் சொல்லி மாட்டேன். இந்த வருஷம் அமோகமாக இருக்கும், சுபிட்சமாக இருக்கும், மக்கள் சந்தோஷத்தில் இருக்கும்னு நினச்சிங்களேன். அது வந்து நான் வேணுமா ஃப்ராங்கில் சொல்லலாம். சும்மா உங்களுக்கு இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி சொன்ன மாதிரி ஒரு ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து ஒரு இது போட்டாங்க, ட்ரம்ப்பு யுத்தம் இதுன்னு, லாக்டவுன், அது போல் ஃப்ராங்க் பண்ணலாம். நிஜமாகவே நடக்காது. நான் தான் சொல்லிட்டேன், உனக்கு ஜாலியாக இருக்கணும்னு தோணுதா, ஃப்ரெண்ட்ஸோடு போகணும்னு தோணுதா, ஃபேமிலியோட சுற்றணும்னு தோணுதா, எங்கேயாவது வெளில போயிட்டு வரணும்னு தோணுதா, ட்ரெக்கிங் தோணுதா, சினிமாவில் போய் உட்காந்துன்னு தோணுதா, மார்னிங் ஷோ ஒன்று பார்க்கணும், நைட் ஷோ ஒன்று பார்க்கணும்னு தோணுதா, பப்பில் போகணும்னு தோணுதா, டான்ஸ் போகணும்னு தோணுதா, ஜும்பாவுக்கு போகணும்னு தோணுதா, கிரிக்கெட்டு போகணும்னு தோணுதா, இளையராஜா பாட்டை கேட்டுன்னு உட்காந்துன்னு சரக்கு அடிக்கணும்னு தோணுதா, எதையாவது பண்ணி தொலை. ஆனால் நீ சந்தோஷமாக இரு. உன்னை சுற்றி ஃபுல்லாக இப்போ நெகட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும். பாசிட்டிவ் வைப்புக்குள்ளே வச்சுக்கோ. இல்லைன்னா எல்லாமே உனக்கு வந்து தப்பாக தான் உன்னை சொல்லுவானுங்க. அதாவது ஒன்றும் இல்லை, அவனுடைய கஷ்டம், என் குடும்பத்தில் இப்படி, எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, உனக்கு என்ன ஆகிடும்னு இது கேட்டு உனக்கு ஆங்ஸைட்டி தொந்தரவு வந்துடும். ஸோ நம்ம வாழவே முடியாத மாதிரி வந்துடும். இதுவும் கடந்து போகும், எல்லாமே கடந்து போய் தான் உலகம் இருக்குது. இந்த பராப வருடம் நம்ம இப்போ பேசுகிறோம், இது 40வது வருடம். 39வது வருடத்தில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். விஸ்வாவசு தமிழ் வருடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபவ ஆரம்பித்து அக்ஷயில் முடியும். பிரபவ வருடத்தில் ஆரம்பித்து அக்ஷயத்தில் முடிகிற வருடம் தான் நமக்கு மொத்தம் வந்து
60 வருடங்கள். அந்த பிரபவ வருடத்திலிருந்து 39வது வருடம் இப்போ நம்ம பேசுகிறோம். 14ஆம் தேதி 4வது மாதம் 2026ஆம் ஆண்டு காலையில் 8:42க்கு மேஷத்தில் சூரியன் வந்தால் விஸ்வாவசம் முடிஞ்சு பரபவ வருடம். அடுத்தது வந்து பரபவ வந்து 14ஆம் தேதி 4வது மாதம் 2027ஆம் ஆண்டு காலையில் சூரியன் மாறுறச்ச பரபவ போய் பிளவங்கன்னு ஒரு வருஷம் வரும். அது வந்து 41வது வருடமாக வரும். எப்படி 41. ஸோ அந்த பிளவங்கம் சரியாக வராது. அதாவது சாதாரணன்னு ஒரு வருடம் வருது. அந்த சாதாரண வருடம் வரைக்கும் நம்ம வந்து உலகத்தில் கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு இருக்குது. அந்த சாதாரண வருடம் எப்போ வருதுன்னா இப்போ பாருங்க, பரபவ முடிஞ்சு பரப 1 இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. பிளவங்க 1 வருஷம் இருக்குது. 2 கீழ்கன் ஒரு வருஷம் இருக்குது. சௌமியன்னு ஒரு வருஷம் இருக்குது. 4 வருஷம் வச்சு செய்யும். ஸோ இந்த வருஷம் நல்லா இருக்கும், குரு பார்க்குது, சனியை பார்க்குது எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் நம்பிங்க உங்களுக்கு சந்தோஷத்துக்கு, ஒரு ஆத்ம திருதி. நீ இப்போ செல்வியை பற்றி என்ன கமெண்ட் போடலாம், இந்த ஆள் வாயில் நல்லதே வராது, நீ போட்டுக்கோ, சந்தோஷம். ஆனால் நான் வந்து கொரோனாக்கு முன்னாடியே நோயால் உபத்திரம் வரும்னு சொன்னேன். அது வந்து குமுதம் பக்தி புக்கிலே எழுதியிருக்கேன். அது எப்போன்னு காட்ட முடியும். புது வகையான நோயால் தொந்தரவு வரும்னு போட்டேன். நீ ஏன் சொல்லலைன்னு கேட்டானுங்க. கொரோனா நீ ஏன் சொல்லலைன்னு கேட்டாங்க. ஸோ இந்த மக்களுக்காக இப்போ எல்லா மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் படிக்கிறது. அதே போல் தொற்றுநோய் உபத்திரங்கள். ஆனால் மருத்துவத்தில் பெரிய புரட்சி வரும் இந்த வருஷம். அது ஒரு பாசிட்டிவ் சார். அதெல்லாம் பயங்கர பாசிட்டிவ். அதாவது 2031 வரைக்கும் உயிரை கண்டிப்பாக பிடிச்சிக்கினாங்கன்னா எல்லா விதமான நோய்களுக்கும் மருந்து வந்துடும். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வந்துடும், ஹார்ட்டுக்கு வந்துடும், எல்லாத்துக்கும் ஆர்டிஃபிஷியல் வந்துடும், பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் வந்துடும். அதில் ஆச்சரியம் என்னென்னா பணம் இருந்தால் தான் பண்ணணும்னு இல்லை, எளிமைப்படுத்தப்பட்ட மருத்துவம் வந்துடும், இயற்கையுடைய பெரிய வந்துடும். மனிதன் வந்து வசீகரம், அழகு, சந்தோஷம், எல்லா லெவல்லையும் பாதிப்புகள், அவன் வாழ்க்கையில் அவனுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் கிடைக்கக்கூடிய அளவெல்லாம் இந்த 5 வருஷத்தில் வந்துடும். சார் இந்த செக்மெண்ட்டு உங்களோட ஜென்சி யங்ஸ்டர் ஃபேன்ஸுக்காக அந்த ஒரு செக்மெண்ட் தான் சார். என்னன்னா நான் ஒவ்வொரு சாங் சொல்ல போகிறேன் சார். முன்னாடி மீம்ஸ் பண்ண மாதிரி ஒவ்வொரு சாங்கும் அதோட அர்த்தமும் சொல்லிடுறேன். இந்த தமிழ் நியூ இயரில் இந்த சாங்குக்கெலாம் இந்தந்த ராசி பலன் வந்து ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆடாம ஜெயிச்சோமாடா அப்படின்னா வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து மங்காத்தா அஜித் மாதிரி கோடி கோடியா சம்பாதிக்க போற ஒரு ராசி ரிஷபம். ஓகே, சோதனை மேல் சோதனை சிம்மத்துக்கு பாத்துக்கங்க, சிம்ம ராசி நேயர்களே. அடுத்து வாழ்க்கை மெல்ல மெல்ல ஓகே ஆனதே, ரொம்ப கஷ்டத்துல இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா மகரம். ஓகே, வாய மூடி சும்மா இருடா, அதாவது வாய மூடி சும்மா இருக்கிறது கும்பம். ஓகே, மன்னனா வந்தனா ஊரலற, அந்த ஒரு ஆளுமை கிடைக்க போற, ராஜாவாக போற ராசிகள் இந்த வருஷம். அதாவது பவர்ஃபுல் ராசிகள் வந்து துலாம், கன்னி. சூப்பர். காதல் ஏன் காதல் அது கண்ணீர்ல இல்ல காதல் கொஞ்சம் நிறைய ஃபெயிலியர் ஆகும்னா கொஞ்சம் மகரம் பார்த்துக்கங்கப்பா. அடுத்து அழகான மனைவி அன்பான துணைவி அப்படின்னு கல்யாணம் ஆக போற கன்னியாராசிக்காரங்களுக்கு ஆகும், மீன ராசிக்காரங்களுக்கு ஆகும். ஓகே, இவங்களுக்கெல்லாம் டக்குன்னு நடந்துரும். கடகராசிக்காரங்களுக்கு ஆகும், விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஆகும். போனால் போகட்டும் போடா, லாசு மேல லாசு அப்படின்ட்டு. இல்லை, அதாவது லாசு மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கும். ஓகே, அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா ஓகே மிதுனம் மாட்டிக்கும். நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் கிடையாதுன்னு 4 ராசி. இந்த 4 ராசி இந்த தமிழ் நியூ இயர்ல ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. டாப் 4 ரிஷபம் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடகம், அடுத்தது துலாம், அடுத்தது மகரம். இவங்க வந்து ரொம்ப நிக்கலா இருப்பாங்க இந்த வாட்டி. நீங்க நினைக்காத அளவுக்கு இருப்பாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ரொம்ப ஜாலியா ரொம்ப இதா போச்சு. தேங்க்யூ சார்.